கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்போ அந்த கல்வித்துறையில ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வெளிவந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான நாளிதழ்களோட முதல் பக்கத்துல ஒரு அரசு விளம்பரம் ஒன்று வெளியாகிருக்குதுங்க. அதுல என்ன செய்தி குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா, ஜேஇஇ முதன்மை தேர்வுல தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளி மற்றும் மாதிரி பள்ளிகளை சேர்ந்த 448 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தி தான் தமிழ்நாடு முழுக்கவே மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்குது. இதை ஷேர் பண்ணி எல்லாரும் தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த செய்தியை தான் முதலமைச்சர் அவர்களும் நெகிழ்ச்சியோட பதிவிட்டிருக்கிறாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புதிய உயரங்களை அடைவதில் பெருமை கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கல்வியால் சிறக்கும் நமது அரசு பள்ளி மாணவர்களை செய்தித்தாள்களின் முதல் பக்கத்தில் இடம்பெற வைத்து பூரிப்படைகிறோம். 2021-2022 கல்வியில் பின்தங்கிய 10 மாவட்டங்களில் தொடங்கப்பட்ட மாதிரி பள்ளிகள் இன்று 38 மாவட்டங்களிலும் தலா 50 கோடி மதிப்பீட்டில் 800 மாணவர்களுக்கான உறைவிட உட்கட்டமைப்பு வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அப்படின்னும், அதனால் தான் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு மற்றும் அரசு மாதிரி பள்ளிகளைச் சேர்ந்த 2358 மாணவர்களும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகளைச் சேர்ந்த 206 மாணவர்களும் 93 முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் 50 துறைகளில் மேற்படிப்பு பயில்கின்றனர் அப்படின்னும், அதில் 41 பேர் ஐஐடிகளிலும் 22 பேர் முழு உதவித்தொகையுடன் வெளிநாடுகளிலும் பயில்கின்றனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஐஐடியில் நுழைவதற்கான முதற்படியை அரசு மற்றும் மாதிரி பள்ளிகளைச் சேர்ந்த 448 மாணவர்களும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகளைச் சேர்ந்த 68 மாணவர்களும் வெற்றிகரமாக கடந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை பதிவிட்டிருக்கிறாரு. இதோடு சேர்த்து பெரும்பாலும் முதல் தலைமுறையினராக கல்வி சாலைக்குள் நுழைந்த இந்த மாணவர்களின் கனவுகளை அடைவதற்கு துணை நிற்கிற பெருமையோடு இவர்களை முன்னுதாரணமாக கொண்டு இன்னும் பலர் கல்வியை கைப்பற்றி கொண்டு உன்னதமான உயரங்களை வாழ்வில் அடைந்திட வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முதலமைச்சர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு. எனவே இந்த செய்தியானதா இப்போ தமிழ்நாடு முழுக்க வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. இதில் நாம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா, தேர்ச்சி பெற்ற இந்த 448 மாணவர்கள் எல்லாருமே 79க்கு மேல பர்சன்டைல் பெற்று தகுதி பெற்றிருக்கிறாங்க. இதில் 218 பேர் மாதிரி பள்ளியை சேர்ந்தவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய உண்மையான வெற்றியாக கருதப்படுகிறதா குறிப்பிடுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த வெற்றியை எல்லா நியூஸ் பேப்பர்கள்லையும் முதல் பக்கத்தில் பதிவு செஞ்சு வெற்றி பெற்ற மாணவர்களுடைய புகைப்படத்தை பதிவு செஞ்சு அவங்கள பெருமைப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் டாப் ஸ்கோரர்களாக பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவரான பிரவீன் அவர்கள் 99.53% எடுத்து மாநில அளவில் அரசு பள்ளியில் டாப்பராக வந்திருக்காரு. அதே மாவட்டத்தை சேர்ந்த நரேஷ் என்ற மாணவர் 99.50% எடுத்து 2வது இடம் பிடிச்சிருக்காரு. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த வேல்முருகன் அப்படிங்கிற மாணவர் 99.42% எடுத்து 3ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. இவர்கள் எல்லாருமே தமிழ் மீடியம் பின்னணியிலிருந்து வந்தவங்க. குறிப்பாக ஏழ்மையான நிலையிலிருந்து வந்து இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு மிக உறுதுணையாக இருந்தது என்னன்னா, COAE அதாவது சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பள்ளியில் உறைவிட பயிற்சி இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. எனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக முக்கியத்துவம் கொடுத்து இப்படி தயார் செஞ்சு அவங்கள பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக இருக்குது. இதை தமிழ்நாடு அரசு மென்மேலும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பத்திரிகையாளர்கள், ஆய்வு மாணவர்கள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக அதில் முக்கியமான ஒரு போஸ்ட் பார்க்க முடிஞ்சதுங்க. அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் நம்ம மாணவர்களுடைய விளம்பரம் இடம்பெற்றிருக்குது. இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் மற்ற மாநிலங்களில் வெளியாகி இருக்கும் இல்லையா, அந்த நாளிதழோட முதல் பக்கத்தில் தனியார் கல்வி நிறுவனம் கொடுத்த ஒரு விளம்பரம் இருந்துச்சுங்க. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒருத்தர் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, மாதவ் விராதியா, விஷ்ணு சாய் தேஜா, ஹரித் ஜிண்டால், நமன் கோயல், கோவிந்த் பாண்டே, ஹேமந்த் ரெட்டி போன்ற பெரும் பணம் படைத்த பின்னணியிலிருந்து வந்த இந்த மாணவர்களுடைய இடத்துல இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேல்முருகன், பாலமுருகன், நலகுகா பாண்டி, முகிலன் போன்ற இடம் பிடிச்சிருக்காங்க. LKGயிலிருந்து +2 வரைக்கும் குறைந்தபட்சம் 20 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் செலவு செய்ய முடிந்த வசதி உள்ள உயர் சாதி குழந்தைகள் அடையும் வாய்ப்பை சாதாரண அரசு பள்ளி மாணவர்களும் அடையும் வண்ணம் இருக்கும் இந்த கட்டமைப்பு எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பதிவிட்டு, அரசு பள்ளி மாணவர்களை உயர் சாதிகளின் ஐஐடிகளுக்குள் நுழைக்கும் அரசின் முயற்சி இன்னும் நவீன வசதிகளுடன் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு அரசு பள்ளி வரைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவர் நெகிழ்ச்சியோட பதிவிட்டிருக்கிறாரு. மேலும் அதே போல இன்னொரு பதிவில் பார்க்கும்போது, பல லட்சங்கள் செலவு செஞ்சு உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நுழைவுத் தேர்வில் வசதி படைத்தோரின் பிள்ளைகள் வெற்றி பெறுவது போலவே எளிய பின்புலத்தில் இருந்து வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனிப்பயிற்சி அளித்து நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னும், நம் குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை தடுக்க தடைகளை உருவாக்குவரை நம் குழந்தைகளை வைத்தே வெல்வது ஒரு போர் முறைதான். தமிழ்நாடு அரசுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருவர் பதிவிட்டிருக்காரு. எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுக்க முன்னெடுத்திருக்கிற மாதிரி பள்ளிகளாகட்டும், COA வெற்றி திட்டம் ஆகிய முயற்சிகளாகட்டும்
மாணவர்களுக்கான உறைவிட வசதி, நவீன ஆய்வகங்கள், தரமான ஆசிரியர்கள், இலவச ஜேஇஇ பயிற்சி அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்தந்த வழிவகைகளை உண்டாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால தான் கடந்த 4 வருடங்களில் அரசு பள்ளி மாணவர்களில் 2358 பேர் ஐஐடி உட்பட 93 முன்னணி கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயின்றுட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லியிருந்தோம். தமிழ்நாடு அரசு ஒவ்வொருவருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த 4 வருடமாக உழைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு கல்வி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. எனவே அதனுடைய பலனாகத்தான் இப்போ எண்ணற்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் இடம்பெற்று பயின்றுட்டு வராங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இதை சாத்தியப்படுத்திய கல்வித்துறைக்கும் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் இதை தலைமை தாங்கி செயல்படுத்திட்டு வர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.